ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணி தான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை, அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம், குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம். இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை, சுபமான விஷயங்களை, பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அது எல்லாருக்குமே தெரியும். இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனும் இணையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளில வர்றதுக்கான, பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி, பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல, இல்லை இடத்தினால கடன், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் இடத்த வாங்குறதுக்கு நான் பணம் கொடுத்தேன், அது திருப்பி வரல. இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 35 நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில், அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்களக்காரகன் இருக்கார். அப்போ இந்த காலகட்டத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்ய போகுது, என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது, என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்க போகுதுன்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா, எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும், சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றத்துக்கான சூழ்நிலையும் வரும். அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்க போகுது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலா ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு மங்கள யோகம் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக மாறப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துடைய கிரகங்கள் தான் இந்த குருமங்கள யோகம். இந்த துலா ராசிக்கு 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான். அவரை குருன்னு சொல்லக்கூடிய தனக்காரகன் பார்க்கும்போது, அதே போல் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான், 7ஆம் இடம் சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். இதை இந்த குரு பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த களத்தளத்தில் இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திருமண வாழ்க்கையில் ஒரு சண்டைகள், பிரச்சனைகள் போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் இது. யார் உதவிகள் மூலமாக நடக்கும், அது முக்கியமாக உங்கள் குடும்பத்தாரால் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார், அவங்களால தான் எனக்கு பலவிதமான பிரச்சனை இருந்தாலுமே அவங்க அந்த சேர்த்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. அதை முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. அதேமாதிரி உங்கள் குடும்பத்திலேயே, உங்களுடைய சொந்தத்திலேயே ஒரு வரன் அமைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த காலகட்டத்தில் உங்கள் சொந்தத்தில் ஏதாவது வரன் இருக்கா, அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சொந்தத்தில் வரன் அமைந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் உங்களுக்கு தோஷங்கள் இருக்குது, என் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க, ராகுகேது தோஷம்னு சொன்னாங்க, அதெல்லாம் நிவர்த்தி செய்து கொண்டு உங்களுக்கு திருமண வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு உள்ள நேரமாக அமையப்போகிறது. அதே போல் குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது துலா ராசி என்பவர்களுக்குன்னா
அந்த பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை வரம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை. அதுக்கு நீங்கள் போய் ஒரு டாக்டர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஜோதிடரை பார்த்து என்ன பிரச்சனை, எங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நேரம். அதே போல் ஏதாவது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரமாகவும், அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நேரமாகவும் இந்த குருமங்கள யோகம் செயல்பட போகுது. அதே போல் இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி செவ்வாயை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நேரம். இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னா பண பிரச்சனை தான். பண பிரச்சனை இருந்தால் பணம் மட்டும் இருந்தது அப்படின்னா எல்லாரும் என்னை மதிப்பாங்க சார். என்னை மதிக்காமல் போனதுக்கு காரணமே பணம் தான். நான் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தேன், ஒரு காலத்தில் அப்படி சம்பாதிச்சேன், இப்படி சம்பாதிச்சேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், எங்கள் ஃபேமிலியை நிறைய பேருக்கு தூக்கி விட்டுருக்கேன், என் மாமியார் வீட்டில் கூட நிறைய பேருக்கு, எங்கள் மாமனார் வீட்டில் கூட நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுருக்கேன். ஆனால் இப்போ என்னுடைய நிலைமை சரியில்லாதனால நிறைய பேர் ஏளனம் பேசக்கூடிய நேரமாக இருக்குது. மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல. கடன் பிரச்சனை நம்மளை போட்டு டார்ச்சர் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான முயற்சிகள் செய்யலாம். அந்த முயற்சி தான் சார் இருக்கேன், அது மட்டும் கிடைச்சா என் பிரச்சனை தீர்ந்துடும்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். அதே போல் வெளியூர் சென்று வேலை பார்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம். அது உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கும். அதே போல் வேலை மாற்றம் செய்து கொள்ளலாம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. வேலையே இல்லை சார், எனக்கு நான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன், பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, இப்போ பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறது, பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எதுவும் செய்ய முடியல, என்னோடய ரெகுலரான ரொட்டீனே போயிடுச்சு, வாடகை கொடுத்து 2 வருஷம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம், வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் பண வரவுகள் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக அந்த பண வரவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை குடும்பத்தில் யார்ட்டையாவது சொல்லி உதவிகள் வாங்கி உங்களோட பிரச்சனையை தீர்த்துங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு தரேன், 1 வருஷம் கழிச்சு தரேன்னு சொல்லி லாங் டேர்மாக சொல்லி தீர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பண வரவு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பலவிதமான வகைகள் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, ராசியிலே செவ்வாய் இருக்குது, உங்களை குரு செவ்வாயை பார்க்குது, குரு மங்கள யோகம் ஏற்படுது. அதனால் இந்த காலகட்டத்தில் பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினா உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளில வந்துடுவீங்க. அதே போல் பொருளாதார வளர்ச்சி வரக்கூடிய நேரம். உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்தெல்லாம் பணம் கிடைக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, நீங்கள் யார் உதவி உங்களை பண்ணுவாங்கன்னு நீங்கள் கொஞ்சம் யோசித்து நீங்கள் அவங்கள முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவுகள் வரும். அந்த பணம் பார்த்திங்கன்னா வட்டி இல்லாமல் உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள பணமாக வரும். அது உங்கள் ஃபேமிலியில் யாராவது சப்போர்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், இல்லை யாராவது இன்வெஸ்டர்னு ஒரு ஆள் நான் கொஞ்சம் பணம் போடுறேன், நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி எனக்கு லாபம் கொஞ்சம் கொடுக்க முடியுமான்னு பேசக்கூடிய நேரம். அந்த மாதிரி விஷயங்கள் யாராவது மைண்டில் வச்சுக்கினா அதெல்லாம் நீங்கள் சோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் 7ஆம் அதிபதியாக இருப்பதால் உங்களுடைய அனைத்து விதமான இடம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய நேரம். அப்போ இடம் விற்கலை, வீடு விற்கலை, அந்த பிரச்சனை தீரும். இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது, சொத்து தகராறு இருக்குது, அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டுறாங்க, அக்கா தங்கச்சி கொடுக்க மாட்டுறாங்க, அப்பா தரேன்னு சொன்னார் தரல, இல்லை ஏதாவது லீகலாக ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாமே தீர்ந்து உங்களுக்கு சொத்து இல்லை அந்த சொத்தை விற்று உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் பொருளாதார வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக ஏற்பட போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னோமோ, என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க. அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்க தான் போகுது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள்.
ஒரு கோச்சாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு சொல்லக்கூடிய பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரக நிலைகள், இப்போ உங்கள் ஜாதகத்திலே குரு மங்களக்காரங்களோட இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பலன்களையும், அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பலன்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய தசாபுத்தி முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதில் தசாபுத்தியில் கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை, கேது தசை, சனி தசை, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு சுக்கிர தசையே பிரச்சனையை கொடுக்கும். புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது. அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் சுயஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே போல் 51 பக்கம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். இதில் பலன்கள் இருக்காது. ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க, அதையும் எழுதி கொடுக்குறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து ஒரு கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஜாதகம் பார்க்கறது, அதே மாதிரி இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அதே போல் வாஸ்து எப்படி பார்க்கறது, இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித்தரோம். பிரசன்னங்களில் சோழி பிரசனம், ஜாமுக்கோல் பிரசனம், ஒரு கர்மா ஜாதகத்தில் ஒரே கடன் இருக்குது, வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்குது, ஏதாவது தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துகிட்டே இருக்குது, அதேமாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம், சோழி பிரசனங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.